A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மக்களை கூட்டு போனீங்க, பாதுகாப்பா யாப்பா கூட்டி வந்து விடல. கூட்டம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு ஓரம் கட்டி ஒரு பக்கமாக நிறுத்தி வச்சு நம்ம யாரை கூட்டிகிட்டு போனோமோ அவங்கள கொண்டு வந்து பாதுகாப்பாக வீட்டில் விடணும் அப்படிங்கிறத அறிவு வேண்டாமா? கூட இருந்து ஒவ்வொரு பாடியாக வெளியே வர 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 அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நெஞ்சில் ஒரு அட்ரஸ் எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதை பேரை பார்த்து ஒவ்வொரு பாடியாக 40 பாடியாக அன்னைக்கு நான் ஒவ்வொரு பேராக படித்து பார்த்தேன். இவர் வர சொன்னால் டைமு வேறு. மக்கள் போய் கூடின கூட்டம் வந்து 10 மணிக்கெல்லாம் கூட்டிட்டாங்க. 10 மணியில் கூடுதலிருந்து உள்ளே போனவங்க வெளியே வர்றதுக்கு வழி இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. எல்லாரும் வர்றாங்க, நமக்கு எல்லாரும் வேண்டும் தான். நீங்கள் போட்ட கூட்டத்துக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அங்கேருந்து தூக்கி விசிறேன் தண்ணி பாட்டில். ஒரு மூஞ்சி மோவரையில் அடித்து என்ன கையில் கொடுக்க கூட தான் தூக்கி தான் விசிறணுமா? நீங்கள் மீட்டிங் போட்டீங்களே, என்னங்க பண்ணீங்க மக்களுக்கு? சரி, நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் உயிர் தப்பிச்சு நீங்கள் போயிட்டீங்க. தொண்டர் விட்டுப்பா அந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல. நீங்கள் அமைதியாக இருந்துட்டு ஒரு 2 நாள் இருந்துச்சு, நான் 20 லட்ச ரூபா தரேன்னா நான் உயிருக்கு விலை கொடுக்குறியா? உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. ஐயா, என் பேர் ஏமூர் புதூர் ராமமகன் சுப்பிரமணியம். போன சனிக்கிழமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விஜயோட மீட்டிங் போய். ஆமாம். இந்த ஊர்லேருந்து எத்தனை பேர் போயிருந்தாங்கய்யா? அந்த சம்பவம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த ஊர்லேருந்து போனது எத்தனை பேர்னு தெரியலைங்க. ஆனால் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. 5 பேர் போனது எத்தனை பேர்னு தெரியல. ஆனால் டெம்போ வச்சு கூட்டி போயிருக்காங்க. அவங்களும் கஷ்டம் மறைமுகமாக இருக்காங்க. கேட்டால் பேட்டி கொடுக்க வர மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு? சரி, மக்களை கூப்பிட்டு போனீங்க, பாதுகாப்பாக யாப்பா கூட்டி வந்து விடல. நம்ம கூப்பிட்டு போகிறோம், பாதுகாப்பாக கொண்டு வந்து அந்த மக்களை ஊருக்கு இறக்கி விடணுமில்ல. காணா, இவங்க உயிர் தப்பிச்சுன்னு இவங்க ஏதோ வந்துட்டாங்க. போய் சிக்கணும், கூட்டத்தில் நெரிசலில் சிக்கனவங்க போயிட்டாங்க. இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் யார் யாருங்க இறந்துருக்காங்க? மொத்தம் 5 பேருங்க. 5 பேரில் வந்து அந்த கிழக்கு பழைய ஊரில் 2 பேர், தாயும் பிள்ளைங்க ஒன்றும். இங்கே வந்து 2 பொண்ணு ஒரு பையன், 2 பொண்ணும் ஒரு பையன். 2 பொண்ணுமா எல்லாம் பிள்ளை குட்டிகள்லாம் இருக்குது. பையன் ஒன்று சின்ன பையன், ஒரு 10 வயசு 14 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அது ஆயி மகளும் போயிருக்காங்க. ஆயி முன்னாடி போயிடுச்சு டெம்பாவில். பையன் வந்து மாமனே என்னமோ கூட கூட்டி போயிருக்கேன் நான் விசாரித்த வகையில். அந்த பையனும் வரல, அந்த பையனும் காலி. இப்போ அந்த பொண்ணு ஒன்று மட்டும் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டம் போட்டு வரட்டும். அந்தந்த ஊரில் இருந்து கூட்டி போனவங்கள மக்களை பாதுகாப்பாக கொண்டு விடணுமா வேண்டாமா? கூட்டம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு ஓரம் கட்டி ஒரு பக்கமாக நிறுத்தி வச்சு நம்ம யாரை கூட்டிகிட்டு போனோமோ அவங்கள கொண்டு வந்து பாதுகாப்பாக வீட்டில் விடணும் அப்படிங்கிறத அறிவு வேண்டாமா? இல்லை கூட்டு போய் நான் நிறைய விட்டும் பாட்டுக்கு போயிட்டு அப்படியே போனேன்னு இந்த கூட்டு போன ஜனங்க என்ன ஆகிறது? அப்படித்தான் ஆகிப்போச்சு. நெரிசலில் சிக்கி எப்படி போட்டு கூட்டத்தில் போய் ஆசைக்கு ஏதோ நடிகர் வர்றாங்கன்னு ஆசைக்கு போயிருக்காங்க. போன வாவில் இவங்க உள்ளே சிக்கிட்டாங்க. இந்த கூட்டு போன நிர்வாகிகளை வெளியில் தப்பி வந்தாங்க. அவங்களுக்கு சரி செத்து போனாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் கூட சொல்ல ஆள் வரல. ஒரு பையன் இறந்துட்டான்னு தகவல் எனக்கு அப்பயே பெரிய அடிச்சுட்டு போனேன். போக பார்த்தா அங்கே 5 பேர். அன்றைக்கி நைட்டில் இருந்து அங்கேயே தான் இருந்தேன். முதலமைச்சர் வந்து மரியாதை செலுத்திட்டு போனதுக்கு அவர் வரும்போதெல்லாம் பாடி லைனாக இருக்குது. ஒரு 10-15 பாடி பக்கமாக லைனாக வச்சுருக்கு. அவர் வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு அப்புறம் உள்ள பெட்டில் இருக்கவங்களுக்கு பார்க்க போயிட்டார். அப்போ நாங்கள் கூட இருக்கோம். கூட இருந்து ஒவ்வொரு பாடியாக வெளியே வர 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 அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பல்லாம் மொத்தம் மூடி வருது. அந்த நெஞ்சில் ஒரு அட்ரஸ் எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சீட்டு மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. அதை பேரை பார்த்து ஒவ்வொரு பாடியாக 40 பாடியாக அன்றைக்கி நான் ஒவ்வொரு பேராக படித்து பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் அவங்க தாய் பிள்ளையை அழுகுறதை பார்த்து இந்த மூலையில் ஒரு மூலை, இந்த மூலையில் ஒரு மூலை, இப்படி அழுகுறாங்க. நம்ம ஊர் பிள்ளைகளை கண்டுபிடிக்கணுமே. நான் ஒரு ஆள் தான் உள்ளே இருந்தேன். இந்த சந்திரா வீட்டுக்காரன் ஒருத்தன் உள்ளே இருந்தான். சந்திரா வீட்டுக்காரன் ஒருத்தன் இந்த 5 பாடிக்கு போடுவான். அப்புறம் இன்னொன்று
போலீஸ்கார சம்சாரம் ஒன்று அவங்களும் உள்ள இருந்தாங்க. ஒரு படியாக கண்டுபிடிச்சி அப்படியே பார்த்து எங்களுக்கு பாடி கிடச்சிது. சரி அப்படின்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் எல்லோரும் வந்தாங்க, பார்த்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க, வீட்டுக்கு கூட வந்தாங்க எல்லாருமே. அன்றைக்கி அன்றைக்கி பாடியில் அடக்கம் பண்ணிட்டு வந்தோன்னே அன்றைக்கே நம்ம செந்தில் பாலாஜியும் கனிமொழி அம்மாவும் 2 பேரும் நம்ம ஒன்றிய தலைவரோடு வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க கவர்மெண்ட்டில் என்ன நிவாரணம் பண்ண சொன்னாங்களோ அதை அவங்க அப்போவே செக்காக கொடுத்துட்டாங்க. அவங்க அப்போவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க செக்கு தான் மெயின். இந்த ஏமூர்லேருந்து போன அந்த கூட்டம் இருக்காங்களே ஐயா, ஆமாம், இந்த அரசியல் கற்றுக்கணும், அரசியல் பேச்சு கேட்கணும்னு போன கூட்டம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியல் பேசுகிறது கூட்டம்னு கூட இல்லைங்க. அரசியலில் எத்தனையோ அரசியல்லாம் பார்த்துருக்குறோம். என் வயசுக்கு எனக்கு 70 வயசு ஆகுதுங்க. எல்லா அரசியல்லையும் நான் எல்லா கூட்டத்துக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னா இது நடிகருங்கிற பொறுப்பில் பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் போயிருக்காங்களா ஒழிய வேறு அரசியல் கட்சியில் இதை விட பெரிய அரசியல் கட்சி பெரிய கட்சியெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கூட ஒரு உயிர் கூட சேதாரம் இல்லை. அங்கங்கே கூட்டு போனவங்க அரசியல் கட்சிக்காரங்க பாதுகாப்போடு எப்படி கூட்டு போவாங்களோ அப்படி கொண்டு வந்து இறக்கி அவங்கள மக்களை பாதுகாப்பு பண்ணுவாங்க. சாப்பாட்டிலிருந்து தண்ணியிலிருந்து எல்லா வகையிலையும் பண்ணுவாங்க. ஆனால் இது எப்படி திட்டம் போட்டு எப்படி பண்ணாங்களோ தெரியல. ஒன்றுமே இல்லை. இவர் வர சொன்ன டைமு வேறு. மக்கள் போய் கூடின கூட்டம் 10 மணிக்கெல்லாம் கூடிட்டாங்க. 10 மணியில் கூடுனதுலேருந்து உள்ளே போனவங்க வெளியே வர்றதுக்கு வழி இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அது ஒரு மயக்கம். அப்புறம் இவர் வரும்போது ஒரு கூட்டம் வந்தது பார்த்தீங்களா, உள்ளே நுழையும் போது கூட்டம் போய் அப்படியே அமுக்கினதில் கீழே மேலே போட்டு அமுக்கி நெரிசலில் அமுக்கே சில பேர் உயிர் போனது. வேறு என்ன, நெரிசலில் நெருக்கியெல்லாம் உயிர் அப்படி போகுமா? போகாது. சில பேர்த்துக்கு மூச்சு திணறு வந்தால் அந்த மாதிரி போகலாம். ஆனால் தள்ளி விட்டதால் கீழே விழுந்த பிள்ளைங்க யாருமே எந்திரிக்கிறதுக்கு வழி இல்லை. கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. யாருமே ஆள் இல்லை. போட்டு அவங்க பாட்டுக்கு ஆடு மாறு மாதிரி என்னமோ ஒரு 20-25 வயசுக்கு முன்னாடி 25 வயசு சினிமா டிக்கெட்டு 30 பைசாங்க. 25 பைசா 30 பைசா லைட் ஹவுஸ் கோட்டையில் நாங்கள் போய் படம் பார்த்துருக்கோம். லைனில் நிற்போம். ஓரமாக நிற்பாங்க ஒரு கும்பல். டிக்கெட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கும்பலை அப்படியே ஆள் மேலே விழுந்து இவங்களெல்லாம் தள்ளி விட்டு போட்டு முழிச்சு அவன் போய் முன்னாடி டிக்கெட்டு வாங்கிக்குவான். அப்படித்தான் இது நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். அவர் நேரமாக வந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நேரமாக வந்து அங்கங்கே மக்களை பார்த்து கையை அசைச்சிருந்தால் இந்த சம்பவமே வந்திருக்காது. ஒன்று அந்த கட்சிக்காரங்க தொண்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாவது நிர்வாகியை போட்டு மக்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படி இருந்திருந்தால் கூட ஒரு பண்ணியிருக்கலாம். போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னா என்னத்தை சொல்கிறது? போலீஸ் என்னத்தான் பண்ண முடியும்? காவல்துறையை நம்ம குறை சொல்கிறது தவறு. அதே மீட்டிங்கில் அதிமுக மீட்டிங் போட்டிருக்காங்க அதே இடத்துல. அதில் இந்த மாதிரி சேதாரம் ஆகியிருக்கா? அவங்க நிர்வாகியை போட்டு கரெக்டாக மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அவங்க செஞ்சாங்க. ஆனால் இதில் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்கள் மாதிரி மைனர்கள் எல்லாம் ஏறி உழுந்து சவாரி செஞ்சுட்டாங்க. போனவங்க ஏமாந்துட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு கூட்டத்திலையும் நடக்கக்கூடாது. இல்லை, இவ்வளோ கட்டுக்கோப்பாக நீங்கள் இந்த ஊரில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஊரில் ஒரு 5 மக்களோட உயிர் பறிப்போன கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எவ்வளோ வருத்தம்? நான் தான் உயிர் போயிடுச்சு. ஒரு உயிர் தான் எனக்கு தகவல் அப்பயே போயிட்டுங்க. அதுக்கு பிற்பாடு ஆஸ்பத்திரி போன பிற்பாடு தான் நான் 5 உயிர்னு மொத்தம் 4ன்னு தெரிஞ்சுட்டேன். அண்ணன் வரலும் பாடி வெளியே வர வரலும் பாடி கொண்டாட வரலும் நான் கூட இருந்தவங்க, வேறு யாரும் இல்லை. நான் அண்ணன் வரலும் நான் கூட இருந்தவன். நீங்கள் வேணால் வீடியோவில் பாருங்கள். அண்ணன் வரலும் நான் கூட இருந்தவன். நம்ம ஊரில் இவ்வளோ சேதாரம் ஆகி போச்சு. நம்ம எப்படா நம்ம ஒரு ஊரில் ஒரு பெரிதை நம்ம இருந்துக்கிட்டு நம்ம ஊரில் ஒரு சேதாரம் நம்ம நஷ்டம் அல்லவா அப்படின்னு சொல்லி கடைசி வரலும் கூட இருந்து ஆம்புலன்ஸில் கூடவே எல்லா பாடியும் அங்கங்கே அடக்கம் பண்ணிக்கிட்டு ஒரு பாடி பாலமரத்துக்கு 2 பாடி போட்டுங்க. இங்கே அடக்கம் பண்ணிக்கிட்டு இங்கே ஆறுதல் சொல்லிவிட்டு மறுக்கு பாலமரத்தில் போய் அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லி அங்கேருந்து எல்லா காரியம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் கூட்டு போனவங்க எந்த ஆறுதல் சொல்லலையே.
ஒரு ஆறுதல் சொல்ல, நேரில் வந்து ஒரு குடும்பத்தோட ஒன்றும் கூட சொல்லுங்க. வேணா ஊரே விசாரிங்க, எந்த யாரை வேணாலும் விசாரிங்க, யாருமே சொல்ல. சரி நடந்து போச்சு, நெரிசல் நடந்து போச்சு, சரி இது இப்படியா ஆகிப்போச்சு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ன வரலும் ஒரு ஆள் இல்லை. சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஏமூர் புதுக்குள்ளே 5 உசுறு போயிருக்குது. யாராலும் ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? மற்ற கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன கட்சிக்காரங்க, ஒரு உங்களை மாதிரி மனிதாபப்பட்டவங்கெல்லாம் வந்து தூக்கத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. இன்ன வரலும் வரல. என்னமோ 20 லட்சம் அறிவிச்சிருக்கு. 20 லட்சம்னா அறிவிச்சிருக்காரு. அது அது வரல. ஆனால் 20 லட்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஆறுதல் கூறுறதுக்கு வந்திருக்கீங்களா? சரி, நீங்கள் வர முடியல. ஒரு அந்த நிர்வாகி, அந்த மாவட்டம் அந்த நிர்வாகி அந்த நீங்கள் போட்டிருக்கீங்களா? அதில் ஒரு சின்ன ஒரு அந்த கிளை போட்டிருப்பீங்களா? அந்த கிளை செயலாளராவது வந்து இந்த ஊருக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாங்களா? நான் கேட்குறேன். ஒரு ஆள் வந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தாங்க, மற்ற எல்லாமே வந்தாங்க. பெரிய பெரிய நம்ம இது டெல்லியிலிருந்து மந்திரியெல்லாம் வந்தாங்க, அவங்கெல்லாம் ஆறுதல் சொன்னாங்க. இங்கே டெல்லியிலிருந்து வர்றாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறவங்க ஏன் சொல்லக்கூடாது? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கட்சி வேறுபாடெல்லாம் பேசலை, நமக்கு வந்து பொதுவாக நான் கருத்து சொல்கிறேன். எல்லோரும் வர்றாங்க, நமக்கு எல்லோரும் வேணும். ஆனால் நீங்கள் போட்ட கூட்டத்துக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். உங்கள் கட்சியில் போட்ட கூட்டத்துக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருங்க? நான் டிவியில் பார்க்குறேன், அங்கேருந்து தூக்கி விசிறேன் தண்ணி பாட்டில். ஒரு மூஞ்சி முவரையில் அடித்து என்ன கையில் கொடுக்கூடாதான், தூக்கி தான் விசிறணுமா நீங்கள்? நல்லா டிவியில் பாருங்கள், அந்த தண்ணி பாட்டில் போடுறாங்க, டெம்பா மேலே நின்று தூக்கி எறிகிறீங்க. அது யார் மேலே பப்படும்? தாகத்து கொடுக்குறீங்களா, கொள்றது கொடுக்குறீங்களா? கையில் கொடுங்களேன், உங்கள் தொண்டர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கையில் கொடுத்து மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க, ஒரு டீ காப்பி கொடுங்க. அப்படி கொடுக்காதவங்க நீங்கள் இத்தனை மக்களை தேட்டுறீங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை நீங்கள் கேட்குற நியாயமா இல்லை தவறா? கரெக்டு. தூக்கி எறிகிறவங்க கையில் கொடுங்க. நாங்கள் என்ன நீங்கள் என்ன நினச்சி தூக்கி எறிகிறீங்க? பிச்சை எடுக்க வந்துருக்கோமா மக்கள் எல்லாம்? ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கறது கையில் கொடுக்க முடியல உங்களால், தூக்கி எறிகிறீங்க. அங்கேருந்து யார் மேலே படுதுன்னு யார் கேட்டா? அதாவது பெரிய ஏதாவது பூகம்பம் மாதிரி பெரிய இதில். ஆனால் எனக்கு தெரியும், ராக்கெட்டில் கொண்டு ஹெலிகாப்டரில் கொண்டு சாப்பாடு போடுவாங்க, அது மக்கள் எடுத்துக்குவாங்க. முடியாத கடத்துக்கு மக்கள்கிட்ட வர முடியாத நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியாத நேரத்துக்கு ராக்கெட்டில் இந்த ஹெலிகாப்டரில் கொண்டு சாப்பாடு போட்டிருக்காங்க, எல்லாம் அதுவும் கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீ அங்கேருந்து நாமக்கல்லிருந்து வேலூர் நாமக்கல்லிருந்து வர்றீங்க, அங்கேருந்து நீங்கள் அந்த கூட்டத்தை அங்கேயே முடிச்சுட்டு வர வேண்டியதானே? அங்கேருந்து நீ கும்பலோட எதுக்கு வர்றீங்க? அங்கேருந்து வந்த கும்பல்லே உங்கள் வண்டியிலேயே அடிபட்டுருக்காங்களே, அதுக்கு என்ன அவசரம் சொல்கிறீங்க? இதில் நியாயமா? சார் ரைட்டு, வந்துட்டீங்க, இங்கே நிர்வாகியை போட்டிருப்பீங்களா? அந்த நிர்வாகி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாமா வேண்டாமா? எல்லாமே காவல்துறை பேர்லேயே ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டு இருந்தால், காவல்துறை தடி அடித்தாலும் எங்கள் கூட்டத்தை, எங்கள் கட்சிக்கார கூட்டத்தை வந்து அரசு காவல்துறையை விட்டு அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் அதையும் குறை சொல்லுவீங்க. காவல்துறை என்ன தான் செய்ய முடியும்? அவங்க ஒரு அளவுக்கு கட்டுப்பாடாகத்தானே இருப்பாங்க. அவங்க அடித்தாலும் குற்றம், இல்லை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குற்றம். இது சரிங்களா? இப்போ இந்த நடிகர்ன்ற மோகம் விலகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்ள காலத்திலிருந்து, ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலிருந்து நடிகரை பார்த்தவங்க நாங்கள்லாம். இது எந்த ஒரு உயிர் சேதாரம் ஆனது கிடையாது, எந்த ஒரு உயிர் சேதாரம் ஆனது கிடையாது. அதுக்கு பக்காவாக செய்வாங்க. கலைஞர் உள்ள ஆட்சியிலிருந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே இருந்து பார்த்தவங்க. நான் 70 வயசு ஆகுது எனக்கு. பார்த்தவங்க ஒரு உயிர் சேதாரம் கூட ஆகாது. மக்கள் பத்திரமா கூப்பிட்டு போய் பத்திரமா அனுப்புவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் மட்டும் ஏதோ சரி இளவட்டங்கள், சரி ஒரு நடிகர் வர்றார், இளவட்ட நடிகர் பார்க்கலான்னு ஆசை கூட போயிருக்கலாம். அதுக்கு பாதுகாப்பு யார் செய்யணும்? அந்த கட்சிக்காரங்க தான் செய்யணும். நீங்கள் காவல்துறை மேலே கொண்டு இப்போ பழி போடுறீங்களே, என்ன நியாயம்?
காவல்துறை அடித்தாலும் போச்சு, கம்முனு இருந்தாலும் போச்சு. இதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் காவல்துறை என்ன பண்ணும்? இதெல்லாம் நியாயம் இல்லைங்க. காவல்துறை பேரில் இவங்க பழி சுமத்துறது எல்லா பேர், சில பேர் சொல்கிறாங்க காவல்துறை கட்டுப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூட வரலிங்க. ரைட்டுங்க, ரைட்டு வரல. தொண்டரை அனுப்பி ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாமா வேண்டாமா? தொண்டரை அனுப்பி ஆறுதல் சொல்லாத தொண்டர் நீங்கள் கட்சி ஏன் வச்சுருக்கிறீங்க? நான் கேட்குறேனே, என் பேரில் கேஸை போடுங்க. நான் கேட்குறேன், ஏமுதுபுதூர்லேருந்து கொத்துக்கார சுப்பிரமணியம் பேசுகிறான் அப்படின்னு என் பேரில் கேஸை போடு. நீ இந்த மாதிரி பேசுகிறான், டிவியில் விளம்பரம் கொடுக்குறான்னு என் பேரில் கேஸை போடுங்க பார்ப்போம். நான் வர்றேன், எங்கே வேணாலும் வர்றேன், கோர்ட்டுக்கு வேணாலும் வர்றியா? உன்னால் கட்டுப்படுத்த முடியாத கட்சி ஏன் நடத்துகிற? மெயின் தொண்டர், நம்ம தொண்டர் எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு இந்த ஏரியாவுக்கு எப்படி பார்த்து அந்த மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது கட்சியினுடைய பொறுப்பு. பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காவல்துறை. அது ஒரு லிமிட்டு தாங்க பண்ண முடியும். அதுக்கு இதெல்லாம் வந்து தடியடி நடத்த முடியுமா? தடியடி நடத்தினா இந்த ஆளுங்கட்சிக்காரங்க வந்து நாங்கள் கூட்டம் கூட்டாமல் எங்கள் கட்சிக்காரங்களாம் அடித்து உரைச்சி துரத்துறாங்க அப்படின்னு நீங்கள் குறை சொல்லுவீங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும், ரெண்டு தரப்புலையும் இருக்குது. ஆகையினால நான் மெயினாக விஜயை வந்து நான் என்ன குறை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் நேரில் இருந்திருக்கணும். அன்னைக்கு விஜயபாஸ்கர் வந்திருந்தார், எடப்பாடி ஐயா வந்திருந்தாங்க. அன்றைக்கி நைட்டே எல்லாமே வந்திருந்தாங்க, ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தாங்க. முதலமைச்சர் அப்போ நைட்டாக அவரும் வந்திருந்தார். அவர் எல்லாத்துக்கும் பாடிக்கு எல்லாத்துக்கும் மரியாதை செஞ்சுட்டு அவரும் போனார். ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணீங்க? நீங்கள் மீட்டிங் போட்டீங்களே, என்னங்க பண்ணீங்க மக்களுக்கு? சரி, நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் உயிர் தப்பிச்சு நீங்கள் போயிட்டீங்க. ஒரு தொண்டரை விட்டாவது பாரு, தொண்டரை விட்டு எப்பா அந்த மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல. நீங்கள் அமைதியாக இருந்துட்டு ஒரு 2 நாள் இருந்துச்சு, நான் 20 லட்ச ரூபா தரேன்னா நான் உயிருக்கு விலை கொடுக்குறியா? உயிருக்கு விலை கொடுக்குறியான்னு? இதெல்லாம் ஆகாது. எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் மக்களை கூட்டுங்க, பாதுகாப்போடு நடத்துங்க. அப்படி நடத்த தவறுனால் நீங்கள் கூட்டம் போடாதீங்க. ஊருக்குள்ளே இருந்து வண்டியில் டெம்போ வச்சு கூட்டி போகிறாங்க பார்த்தீங்களா? நான் ஓப்பனாக இதுதான் மெயின் என்னுடைய கருத்து. டெம்போவை வச்சு கூட்டி போகிறாங்க பாருங்கள், எல்லா கட்சிக்காரையும் கூட்டத்துக்கும். இங்கே அந்த கூட்டி போகிற மக்களை பாதுகாப்போடு கொண்டு வந்து ஒரே சொன்னால் மட்டும்தான் அவன் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அவன் கூட்டி போகக்கூடாது. இது இந்த ஊருடைய கட்டுப்பாடு. இப்போ இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறேன், நான் சொல்லிவிட்டேன். நான் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் சரி, திமுகக்காரங்க வந்தாலும் சரி, அண்ணா திமுகக்காரங்க வந்தாலும் சரி, இந்த விஜய் கட்சிக்காரங்க வந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, இங்கே ஊருக்கு கூட்டு போகிற ஒவ்வொரு உயிருக்கு உத்தரவாதம் நீங்கள் ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிட்டால் கூட்டு போய், இல்லைன்னா டெம்பா கூட்டாடுறதில்ல. என்னங்க கூட்டு போய் விட்டு போயிடுவேன் பாட்டுக்கு. அவங்க ஜனங்க தண்ணி இல்லாமல் சோறும் இல்லாமல் சாவுவாங்க. அப்புறம் உங்கள் பாட்டுக்கு நீ போயிடுவேன். நெரிசலில் செத்து போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்கன்னு போயிடுவேன். அந்த பிள்ளை குட்டிகளை என்ன கதியாக வர்றது? அவன் குடும்பம் என்ன நிலைமையாக வர்றது? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் வேண்டாம். 20 லட்ச ரூபா பெருசெல்லாம். நீ ஒரு கூட்டம் போட்டு இன்னும் 10 உயிர்னு சேர்த்து கொண்டு விட்டு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து தரணும்னு சொன்னால் நியாயமா? மக்களை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கக்கூடிய தலைவர் தான் தேவை. நீ பாதுகாக்க தவறிட்டீங்களே. நீங்கள் புரட்சியாக இருக்கலாம், சினிமா நடிகராக இருக்கலாம், பெருந்தலைவராக வரலாம், நீ நாட்டுக்கே முதலமைச்சராக கூட வரலாம். நான் அதுக்கு எந்த கருத்தும் நம்ம சொல்ல வரல. நீங்கள் மக்களை பாதுகாட்டீங்களா? அதுதான் நான் என்னுடைய கேள்வி. எப்படிங்க? வாங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க, மக்களை பாருங்கள், மக்களை பாதுகாப்பு. சரி, அதை தவறிட்டீங்களே. இதுக்கு மேலே வந்து நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு இல்லை. ஆமாம், இல்லை, இப்போ இந்த கரூரோட எல்லா மக்களோட பார்வையும் இந்த ஏமூர் மேலே தான். ஆமாங்க, 5 உயிர் ஒரே ஊர்லைங்க, 5 ஊரில் ஒரே உயிர் போயிருக்குது. அப்புறம் என்ன, நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது, இந்தியாவே திரும்பி, உலக நாடே திரும்பி பார்க்குது ஏமூர். கரூர் மாவட்டத்தில் ஏமூர் மட்டும் திரும்பி பார்க்குதுன்னா காரணம் என்ன? ஒரே ஊரில் 5 உயிர் போயிருக்கு. ஒரு அம்மாவுக்கு ஒரே பையன், அதுவும் போச்சு. அந்த பிள்ளை தனியாக போயிடுச்சு டெம்பாவில். இன்னும் இருந்தவங்க அந்த பையனை சேர்த்து கூப்பிட்டு போய்ப்பாங்களா இருக்குது. அந்த பையன் ஒரே பையன்தான், அது அந்த பையன் போச்சு. அந்த பிள்ளை வந்து கணவனாக கைவிடப்பட்டது. கேஸ் போட்டில் ஒன்றும் தீர்க்கலை. கணவனும் மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, வாழாமல் அந்த பிள்ளை ஒரு பையனோட எங்கள் ஊர், எங்கள் ஊர்லேயே இருக்குது.
இப்போ அந்த பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒரு பையனை இழந்துருச்சு, காசு வந்து எதுக்கு ஆகும்? அந்த பிள்ளை கடைசி காலத்து கஞ்சி ஊற்றணுமே, யார் ஊற்றுவோம்? அவள் பெத்த பிள்ளைங்க இருந்தால் தானே கஞ்சி ஊற்றும். அடுத்த கையேந்தி தானே நிற்கணும். காசு இருந்தால் போதுமா? அது ஒன்று. இன்னும் மீதி ஒரு அம்மாளும் பிள்ளையும் இப்படி சொல்லி கேட்காம இந்த பிள்ளை எப்படி தெரியாமல் போயிடுச்சுட்டேன் பாரு. 2 பேருமே காலி, ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. அந்த குடும்ப நிலவரம் என்ன ஆகும்? அந்த ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு தான் அவர் குடும்பம் நடத்தினார். அது ஒரு பிள்ளை இருந்தால் போதும்னு. இப்போ ஆயும்பவளும் போயிட்டாங்க. இப்போ அவரோட நிலைமை நடுநிலைமையாக இப்போ அந்தரத்தில் இருக்கார். அந்த குடும்பம் என்ன ஆச்சு? இனி பொண்ணு கொடுப்பாங்களா? இன்னொரு இது பண்ண முடியுமா? அவர் கடைசி காலத்துக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டார், அம்மா இருக்காங்க, அதான் இவரை பாதுகாக்கணும். இதுக்கு என்ன வச்சார்?